நம்ம சேனலில் தொடர்ந்தாப்பலாம் நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்கன்னா இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே பெல் சிம்பல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் உள்ள ஒரு கிராமம். தென்னந்தோப்புகளும் பாக்கு தோட்டங்களும் ரப்பர் தோட்டங்களும் நிறைந்த பகுதி அது. நிலத்தை ஒட்டிய பகுதியில் வீடு கட்டி ஒரு சிறிய குடும்பம் வாழ்ந்து கொண்டு இருந்தது. நடுத்தர வயதை ஒட்டிய ஒரு கணவன் மனைவி. அவர்களுக்கு 10 வயதில் ஒரு பெண் குழந்தை இருந்தது. ஒரு நாள் அந்த வீட்டை சேர்ந்த பெண் தன் வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு மாடுகளுக்கு புல் அறுப்பதற்காக தென்னந்தோப்புக்கு செல்கிறாள். அவள் புல் அறுத்து கொண்டு இருக்கும்போது ஒரு குழந்தையின் அழுகுரல் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்கிறது. அவள் பதட்டத்துடன் எங்கிருந்தோ வருகிறது என்று தேட கொஞ்ச நேரத்தில் அந்த குழந்தையின் அழுகுரல் நின்று விடுகிறது. திரும்பவும் மீண்டும் ஒரு முறை அதே அழுகுரல் கேட்கிறது. பயத்துடன் அந்த அழுகுரல் வரும் திசையை நோக்கி நடக்கிறாள். ஒரு தென்னை மரத்திலிருந்து அந்த அழுகுரல் வருவதை கவனிக்கிறாள். தென்னை மரத்தில் ஏதாவது குழந்தை இருக்கிறதா என்று மேலே பார்த்தபடி தேடுகிறாள். எந்த குழந்தையும் அவள் கண்ணுக்கு தெரியவில்லை. ஒரு நாளைக்கு 4-5 முறையாவது அந்த அழுகுரல் கேட்டுக்கொண்டே இருக்கும். பயந்து போய் தன்னுடைய கணவனுக்கு சொல்கிறாள். அவன் முதலில் ஏதாவது உன்னுடைய பிரம்மையாக இருக்கும் என்று பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறான். அன்று இரவு எல்லோரும் சாப்பிட்டு விட்டு படுக்கும்போது இரவு 10 மணிக்கு மேல் மீண்டும் ஒரு முறை அந்த குழந்தையின் அழுகுரல் கேட்கிறது. அவன் இப்போதுதான் மனைவி சொன்னதை நம்புகிறான். கையில் பெரிய டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு அந்த தென்னந்தோப்புக்குள் நுழைகிறான். அவனுடைய மனைவி வேண்டாம் என்று மறுக்கிறாள். ஆனாலும் அவன் தைரியமானவன் என்பதாலும் அதே கிராமத்தில் சிறுவயதிலிருந்தே வாழ்ந்து பழக்கப்பட்டவன் என்பதாலும் தைரியமாக தோப்புக்குள் செல்கிறான். அவளும் கணவனுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று பயந்து பின்னாலேயே போகிறாள். அவளுக்கு கேட்ட அதே அழுகுரல் அதே தென்னை மரத்திலிருந்து கேட்கிறது. அவன் கீழிருந்தபடி உயரமான அந்த தென்னை மரத்தில் டார்ச் எடுத்து பார்க்கிறான். அந்த மரத்திலிருந்து ஏதோ ஒரு பறவை மட்டும் பறந்து செல்கிறது. அருகில் வரும் வரை கேட்டுக்கொண்டிருந்த அந்த அழுகுரல் இப்போது கேட்கவில்லை. போலாம் வாங்க என்று மனைவி அழைத்தாள். இருவரும் வீடு திரும்புகிறார்கள். அடுத்த நாள் அவளுடைய அண்ணனுக்கு இந்த தகவலை சொல்கிறாள் அந்த பெண். மீண்டும் அழுகுரல் வந்தால் எனக்கு ஃபோன் செய்யுங்கள், நான் ஆட்களோடு வந்து பார்க்கிறேன் என்று சொல்கிறான் அண்ணன். அவள் அந்த அழுகுரலுக்கு பயந்து அந்த தோப்பின் பக்கமே போகாமல் இருக்கிறாள். அடுத்த நாள் இரவு எல்லோரும் சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது 8 மணிக்கெல்லாம் அந்த அழுகுரல் கேட்கிறது. அவளும் அண்ணனுக்கு ஃபோன் செய்கிறாள். அவளுடைய அண்ணன் 4-5 ஆட்களை அழைத்து கொண்டு வருகிறான். அங்கே இருக்கும் சில மரக்கட்டைகளை துணியை இறுக்கமாக சுற்றி கொண்டு அவற்றின் மீது மண்ணெண்ணெய் ஊற்றி பற்ற வைத்து கொண்டு அந்த தென்னந்தோப்புக்குள் கிளம்புகிறார்கள். வீட்டில் இருக்கும்போது குறைவாக கேட்கின்ற அந்த அழுகு சத்தம் அருகே செல்ல செல்ல அதிகமாக கேட்கிறது. பின் கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் முழுவதும் நின்று விடுகிறது. இந்த குறிப்பிட்ட மரத்தின் அருகில் சென்று தீப்பந்தத்தை காட்டாமலே சுற்றி சுற்றி பார்க்கிறார்கள். எதுவுமே தெரியவில்லை. அழுகுரல் நின்றுவிட்டது. தீயை பார்த்தால் எந்த பேயாக இருந்தாலும் பயந்து போடும் என்று கூட்டத்தில் இருந்த 4 பேரில் ஒருவன் உறுதியாக கூறுகிறான். அவன் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது மீண்டும் அழுகுரல் சத்தமாக கேட்க ஆரம்பிக்கிறது. எல்லோருமே பயந்து விடுகிறார்கள். அந்த இடத்தை விட்டு உடனே ஓடி விடுகிறார்கள். அடுத்த நாள் ஒரு பெரிய சாமரை அழைத்து வந்து அந்த தென்னை மரத்தை சுற்றி மஞ்சள் கயிறை கட்டி ஒரு தென்னங்கன்றுக்கு பாலியபிஷேகம் செய்து நிறைய சடங்குகள் எல்லாம் செய்து பூஜைகளை எல்லாம் செய்துவிட்டு இனிமேல் நிச்சயம் அந்த அழுகுரல் கேட்காது என்று சொல்லிவிட்டு போகிறார். அவர்களும் நிம்மதியாக தூங்குகிறார்கள். ஆனால் அடுத்த நாள் விடியற் காலையிலேயே அந்த அழுகுரல் கேட்க ஆரம்பிக்கிறது. இந்த முறை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இடைவெளி இல்லாமல் திரும்ப திரும்ப கேட்கிறது. தோப்பின் பக்கம் யாரோ ஆள் நடமாட்டம் இருப்பது போல அவர்களுக்கு தெரிய பயமாக இருந்தாலும் யாரொன்றோ பார்ப்பதற்காக கொஞ்சம் தைரியத்தை வரவழைத்து கொண்டு போகிறார்கள். அருகில் போக போக மரத்தின் மேல் ஏதோ ஒரு உருவம் இருப்பது போல் தெரிகிறது. தென்னை ஓலைகளும் மட்டையும் அசைகின்ற சத்தம் கேட்கிறது. திடீரென்று மரத்திலிருந்து ஒரு உருவம் சரசரவென இறங்கி கீழே வருகிறது. இவர்கள் நடுங்கி போய் பார்க்க மரத்திலிருந்து இறங்கியது மரமேறி. ஒன்றும் இல்லைம்மா, நான் 4 நாள் முன்னாடி தேங்காய் பறிக்க ஏறும்போது ஃபோனை மேலே விட்டுட்டு வந்துட்டேன். எங்கடா ஃபோனை காணுன்னு 4 நாளாக தேடிக்கிட்டே இருந்தேன். ஒவ்வொரு தோப்பாக போய் ஊரெல்லாம் ஃபோன் பண்ணி தேடிட்டே இருந்தேன். கடைசியில் உங்கள் தோப்பில் தான் இருந்திருக்கு என்று அவன் சந்தோஷப்பட அதற்குள் மீண்டும் அந்த அழுகுரல் ரிங்டோன் ஒலிக்க அதை அட்டன் செய்து ஃபோனு கிடச்சிருச்சுமா, கடைசியில் நம்ம துர்கா அக்கா தோட்டத்தில் தான் இருந்திருக்கு. ஃபோனை பார்த்த பின்னாடி தான் எனக்கு உசுரே வந்துச்சு என்று அவன் பேசியபடி நடந்து செல்கிறான். அட பாவிங்களா என்று சொல்லிவிட்டு அவர்களும் மகிழ்ச்சியோடு சென்று விட்டார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.